ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சந்தியா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்கலாம்னு நான் போயிருந்தேன். இந்த விஷயத்துல உன்னை ஒதுக்கி வைக்குங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீ என்ன தப்பா நினைக்கவே வேண்டாம் ப்ளீஸ். சந்தியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? என் பையனை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பார்த்தேன். என் புள்ளதாங்க எனக்கு உலகமே. சரி சரி, அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. ராஜேஸ்வரி, உன் கையால எனக்கு ஒரு கப் காபி கொண்டு வாயேன் ப்ளீஸ். இதுக்கெல்லாம் போய் எழுதுக்கிட்டு போமா, போ போ போ. காப்பி நல்ல மனசு உனக்கு ராஜேஸ்வரி, நீ ரொம்ப நல்லவமா. மௌலி, மௌலி. அம்மா, என்ன பார்த்தா எந்திரிக்கிற, மரியாதை இருக்கிற மாதிரி நடந்துக்கிற. ஆனா உண்மையிலே உனக்கு என் மேல பாசம் இல்ல. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என் மேல உண்மையான அன்பு இருந்திருந்தா கார்த்திக் விஷயமா இன்னொரு டாக்டர் பார்க்க போனீங்களே, இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? உன்னை விட உன் பொண்டாட்டி என்கிட்ட உண்மையா இருக்காப்பா. அவ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சொன்ன விஷயத்த அவன் அப்படியே போய் அம்மாட்ட சொல்லிட்டா போல் இருக்கேன். இனிமே எந்த முக்கியமான விஷயத்தையும் காமிட்ட சொல்லக்கூடாது. மௌலி இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா போய் சண்டை போடுவான். மௌலிய காமினி வெறுக்கணும். அப்பதான் அவன் நம்ம பக்கம் வருவா. அப்புறம் காமினியை வச்சு சந்தியாவை விரட்டுற. நீங்க? நீ பாஸ்கரோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. பாஸ்கர் எங்க? நீங்க யாரு? பாஸ்கரோட அண்ணன். ஓ அப்படியா? அண்ணன் இருக்கிறதா பாஸ்கர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் நான் சொல்றேன்ல, பாஸ்கர் எங்க? பாஸ்கர் அவன் வீட்டில் இருப்பான். அங்க அவன் இல்ல, அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். எங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. கேட்டுக்கிட்டு இருக்க தெரியும். எடியண்ணா. ஏய், ஐ அம் இன்ஸ்பெக்டர் விக்னேஷ். பாஸ்கர் எங்கன்னு தெரிஞ்சாகணும் எனக்கு. சார், நீங்க பாஸ்கரோட அண்ணன் தானே சொன்னீங்க, திடீர்னு இன்ஸ்பெக்டர். ஏன் பாஸ்கர் அண்ணன் இன்ஸ்பெக்டர் இருக்க கூடாதா? சொல்றா, சொல்லு. உண்மையிலே எனக்கு தெரியாது சார். ஒரு புது பொண்ணை நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணை பெரிய மாடலா உருவாக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சார். அப்பதான் நான் அவரை கடைசியா பார்த்தேன். பொய் சொல்லாம சொல்றா. நிஜமா எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். நிறைய பொண்ணுங்களை அவர் இந்த மாதிரி கூட்டிட்டு வருவார் சார். அதனால இந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது நான் பெருசா எடுத்துக்கல சார். அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். தேவைப்படும் போது கூப்பிடுவேன். ஓகே சார். வரணும். கண்டிப்பா வரேன் சார். அம்மா, நம்ம வீட்டிலேயே நீதான் அறிவாளின்னு நினைச்சேன். ஒரு கலெக்டர் மாப்பிள்ளையோ, ஒரு டாக்டர் மாப்பிள்ளையோ, ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளையோ வருவாருன்னு தான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா உன் கல்யாணம் அவசர குலத்துல நடந்து இப்ப உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சம்மா. சரி, நீங்க சாப்பிடுங்கப்பா. அம்மா, யானை கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா எறும்பு அது காதுக்குள்ள போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
நீ அசந்து தூங்கிட்டா சந்தியாங்கிற எறும்பு உன் வாழ்க்கையில பூந்து விளையாடும். அம்மா, சந்தியா இப்ப நம்ம வீட்டுல யாரையும் மதிக்கிறது இல்ல. நான் உடம்பு முடியாம படுத்திருந்தப்போ எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலமா. எப்போ வரா எப்போ போறா யாருக்குமே தெரியலமா. உட்காருமா. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, நீ உட்காரு. அம்மா, சந்தியா பெரிய வீட்டுக்கு மருமகளாக போறா. அந்த திமிரு அவ மனசுல இல்லாம இருக்குமா? உன் வாழ்க்கைய நினைச்சா எனக்கு தூக்கமே வரதில்லமா. இந்த உலகத்தையே தனக்கு அடிமையாக்க நினைக்கிறா. ஆனா கூட பிறந்த அக்காவை தனக்கு அடிமையாக்க நினைக்கிற தங்கச்சிய இப்பதாமா நான் முதல் தடவை இந்த உலகத்துல பாக்குறேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சந்தியாவால இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுப்பா. எப்படிமா சொல்ற? அருணாச்சலம் சாரு அந்த எண்ணத்துல தானே அவளை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இருக்கலாம்ப்பா, ஆனா இங்க இருக்கிற நிலைமையே வேற. ஏன்னா இந்த வீட்டுல ராஜேஸ்வரி அம்மாவோட ஆட்சி தான் நடக்குது. எல்லாம் சரிதான். அருணாச்சலம் சார் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? அந்த அம்மாவை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவங்களுக்கு சந்தியா இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதே பிடிக்கல. அப்புறம் எப்படி மருமகளை கொண்டு வருவாங்க? இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? இங்க நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சந்தியா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் அந்த ராஜேஸ்வரி அம்மாவும் நினைக்கிறாங்க. சந்தியா இப்ப வேலைக்காரியா இருக்கும்போதே பெரிய அதிகாரம் பண்றா. அருணாச்சலம் சாரை தன் கையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காப்பா. அது ராஜேஸ்வரி அம்மாவுக்கு கூட நல்லா தெரியும். ஆனா அவங்களால கேட்க முடியலப்பா. சந்தியா வந்ததும் முதல் வேலையா அந்த கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாருல்ல, அந்த டாக்டரை மாத்த பாக்குறா. இதுவே அந்த அம்மாக்கு பிடிக்கல. இப்பவே சந்தியாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் நிழல் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. எனக்கு நல்லாவே தெரியும்பா. ராஜேஸ்வரி அம்மாவை எதிர்த்து இந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. சந்தியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற கனவுல நல்ல வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அள்ளாடி தவிக்க போறா. ஏமா, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? ராஜேஸ்வரி அம்மா சந்தியாவை பத்தி தப்பா சொன்னாங்களா? இல்லப்பா, அவங்க என்கிட்ட பேசும்போதெல்லாம் சந்தியா மேல அக்கறை இருக்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? ஏன்பா, நம்ம வீட்லயே நான் தான் ரொம்ப பிரில்லியன்ட் நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அம்மா, சந்தியாவை இந்த வீட்டுல மருமகளா வரவிடாதம்மா. நீ அடிமையாகாம பாத்துக்க. அம்மா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்கப்பா. புரியுதம்மா? கரெக்ட்பா. நீங்க சொன்ன ஐடியாவை நான் நிறைவேற்றி காட்டுறேன். எப்படியோ சந்தியா அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுல நம்மளை விட காமினி அவங்க அப்பாவும் உறுதியா இருக்காங்க. அது போதும் நமக்கு.
மல்லிகா, வாங்க ஐயா. பாஸ்கர் வந்தானா இல்லையா? இல்லைங்க ஐயா, அவர் வரவே இல்லை. சரி, நீ வேலையை பாரு. சரிங்க ஐயா. செல்ல வேற ஆன் பண்ணாம வச்சிருக்கான். ஒருவேளை ஃபாரின் எங்கேயாச்சும் போயிருப்பானா? அப்போ கூட செல்ல ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் விக்னேஷ் பேசுகிறேன். நான் ஒரு செல் நம்பர் தரேன். நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பர் எந்த ஏரியாவில் இருக்குன்றதை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்கள். 9840021233. ஓகே. சொல்லுங்க சார். அந்த நம்பர்ல இருக்கிற செல் கொஞ்ச நாள் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதான். அது எந்த ஏரியாவுல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல சார். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன்.
அம்மா, ஏன் படியில உட்காந்துருக்கீங்க? மேல போறதா இல்ல இப்படியே கீழே இறங்கி போறதான்னு புரியாம உட்கார்ந்துருக்கேம்மா. ஏம்மா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்னம்மா, நீங்க மகாராணி. பேருக்கு தான் மகாராணி. என்ன இந்த வீட்டுல யார் மதிக்கிறா? என் பேச்சு சபையேறி ரொம்ப நாள் ஆச்சு. பழைய பட்டுப்புடவை தூக்கி போட மனசு இல்லாம பீரோலயே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்ப நானும். நான் சொன்னேனே, அது உண்மைதானே? நீ எதை பத்தி கேக்குறமா? சின்ன ஒரு விஷயமா புது டாக்டரை பார்க்க போறாங்கன்னு சொன்னேனே, அத பத்தி. ஆமாம்மா. டாக்டர் என்னமா சொன்னாரா? என் புருஷன் என்கிட்ட ஒன்னும் சொல்லல. உன் புருஷன் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவான். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்லுவியா? சரி, இவங்க யார வேணாலும் போய் பார்க்கட்டும். என் பையனுக்கு குணமானா சரி. அம்மா, ஐயா இல்லைங்களா? ஏன் இன்னைக்கு ஏதாவது புது டாக்டரை பார்க்க போறீங்களா? இல்லைம்மா, ஐயா ஆடிட்டர் பார்த்துட்டு வர சொன்னாரு, அதுக்காக போயிருந்தேன். ம். பொதுவாக பொம்பளைங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. தெரியாதனமா வேற டாக்டர் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ பாரு, அம்மா என்கிட்ட கோச்சிட்டு போறாங்க. கார்த்திகா 30 வருஷமா வளர்த்திருக்காங்க. அவங்க பேச்சு கேட்காம வேற யார் பேச்சையும் கேட்டு இன்னொரு டாக்டர் பார்க்க போனீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு டாக்டர் சரியில்லைனா இன்னொரு டாக்டர் தேடி போறது சகஜம் தானே? இது எப்படி தப்பாகும்? டாக்டரை தேடி போனது தப்பு இல்லைங்க. அம்மா கிட்ட சொல்லாம போனீங்களே, அததான் தப்புன்னு சொல்றேன். சந்தியா ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும். அவ ராசி எப்படி? கூட பிறந்தவ ஏன் வாழ்க்கைய பத்தி அவ கவலைப்படல. கார்த்திக பத்தி அவ ஏன் கவலைப்படணும்? இத பாருங்க, ராஜேஸ்வரி அம்மா கிட்ட இருந்து கார்த்திக பெருக்க சந்தியா திட்டம் போட்டிருக்கா. இதெல்லாம் தெரியாம நீங்க அவ பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு நீங்க ஆடுவீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னத்த பயந்துட்டீங்களா? என் அண்ணன் பிள்ளை போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அத்தை, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கே வந்துட்டேன். இதை பாருங்க, ஆர்டர் காப்பி. இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன். உங்க கையால தான் சாப்பிட போறேன். நான் கொஞ்ச நாள் சமைச்சு போடுறேன், அதுக்கப்புறம் வேற ஒருத்தி வந்துருவா. ஏன் சமையலுக்கு ஆள் வைக்க போறீங்களா? உனக்கு ஒரு பொண்டாட்டியை கொண்டு வர போறேன். நீ வந்ததும் தரகரை வர சொல்லியிருக்கேன். பொண்ணோட போட்டோவை நாளைக்கே கொண்டு வர சொல்றேன், சரியா? அத்தை, நான் தான் இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சொன்ன சரியா போச்சா? உன் ஜாதகத்துல கல்யாண யோகம் வந்தாச்சு. நீயே சொன்னாலும் தடுக்க முடியாது. ஹலோ,